ஹாய். நான் நம்ம இப்போ ஃபோர்த் சீக்ரெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிருஷ்ணா வாசா, கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு என்ன சொல்றாரு, 4வது ரகசியத்துல இருந்து போறோம். பாண்டு குல தோன்றலே, அதாவது பாண்டுன்றவருக்கு தான், பாண்டுன்றவருக்குன்னு சொல்ல முடியாது. பாண்டுவுக்கு அர்ஜுனருக்கு அப்பா பாண்டு. ஏன்னா இந்த கதை வேற மாதிரி வரும், அதான் தப்பா சொல்லுவாரு. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சிருஷ்டி, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இப்போ நிறைய கடவுள் ஆஞ்சநேயர் கூட வாயு புத்திரா அப்படின்றது அவங்க ஒரு சங்கல்பம். அதாவதுன்னு சொல்றது, இந்த கதைகளை எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை விட அதுக்குள்ள போய் பாக்குறா கூட, நம்ம கதைகளா பாக்கலாம் கூட, அந்த உண்மையை உள்ள போய் பார்த்தா கூட அது ஒரு இருக்கிற புரிதல் என்னன்னா, ஒரு அம்சம் தான். வாயுவே அப்படின்னு எடுத்துக்கலாம், வாயுவே ஒரு அவதரிச்சுது அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, வாயு பகவானுக்குன்னு ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்து அந்த எனர்ஜி கை காட்டி வந்தது அப்படின்றது தனிப்பட்ட முறையில அப்படி எடுத்துக்க, பகவானோட சிருஷ்டி தான். அதெல்லாம் பகவானுடைய சங்கல்பமா இருக்குமே தவிர, நான் சொல்ல கதைக்குள்ளே கதையா போனாலும் அது பகவான் சங்கல்பமா தான் இருக்குமே தவிர, வாயு பண்ணாரு, அப்புறம் பகவான் ஏசுநாதர் சிருஷ்டி, அவர் ஆணுக்கும் மனிதருக்கும் பிறக்கல, அது பகவானுடைய சங்கல்பத்துல, அது பகவானுடைய சங்கல்பத்துல, அது ஆணுடைய, அவருடைய தந்தை ஜோசப், நீங்க பேர் வந்துட்டேன், சின்ன சிலையில பார்த்து பழகம் உண்டு, அந்த பேர் டக்குனு ஞாபகத்துக்கு வரல. ஏசுநாதருடைய தந்தையை சொல்றேன். அவருக்கு பிறக்கலன்னு சொல்றது குற்றமட்ட சரி, நான் சமாளிக்க சொல்லல. இது கதையிலும் ஒரு கதைக்குள்ள போய் பாக்குறேன். அது நீங்க எப்படி பார்த்தாலுமே அது சரி வரல. அவங்க 2 பேரும், அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். அசிங்கமா பேச, சத்தியமா சொல்ல தப்பட்டது. சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம், பகவான் சங்கல்பத்தை அவங்க குழந்தைய வாழ்ந்துருக்கலாம். இது ஒரு ஏற்புடையது. இது முரணானதுன்னா அது உலக மறைகள் படி, உலக நியூஸ் படி, நான் நியூஸே சொல்லணும், உலக மறைகளை பத்தி தான் சொல்றேன். நான் உலகத்தை மறையில சொல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட போறீங்க. நான் உலக மறைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அதுல ஒன்றும் துவேஷிக்கிற கருத்து எதுவும் அதுல இல்லை, நான் சொல்றதில்ல. அப்படி பாக்குறவங்களுக்கு, அப்படி பாக்குறவங்க ஏதாவது சொல்லி வச்சுக்காங்கன்னா நீங்க அவங்களோட என்ன சேர்த்துறாதீங்க. நான் வெறும் பக்தியின் அடிப்படையில் மட்டும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கோட்பாடுகள், விதி விலக்கு யாருன்னா அந்த மாதிரி இலுமினேட்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதாலும் அவங்க இவ்வளவு சேர்த்துல போறீங்க, எனக்கு தெரியாததுக்காக சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஏற்றங்களும் இறக்கங்களும் கொண்டதே நிலை என்ற சொல்லாடல் பார்த்தா, ஏற்றங்களும் இறக்கங்களும் கொண்டதே நிலை என்ற சொல்லாடல் அப்படின்னா, ஆகவேதான் மனதை நிலை என்று வர்ணனைக்கு உட்படுத்தி வருகிறோம். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ்ன்றதான் எங்க நிலைன்னு சொல்றோம். மனசுன்றது மேலே கீழே ஆனது. இது என்ன யோகம் தலைப்பு சொல்றது இல்லையா? எம்ப்ரேஸ் இம்பர்மனன்ஸ் அண்ட் சேஞ்ச், ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் ஏற்புடைமை. தியான யோகம் அல்லது ராஜயோகம் என்ற பெயர் சுட்டலாம். ஓகேவா? எதுவும் யாருக்கும் உரியதும் இல்லை, யாரும் யாருக்கும் உரியவர்களும் இல்லை. உண்மை. தக்கவன் தகாதவன் என்று யாரும் இல்லை. தான் சொல்றேன். தக்கவன் தகாதவன் என்று யாரும் இல்லை. அதாவது இந்த இடத்துல நான் அப்படி சொல்ல வரல. எதுவும் யாருக்கும் உரியது இல்லை அப்படின்னா இது பொதுவானது. பகவான் படைப்புல எல்லாரும் பொதுவானது. யாரும் யாருக்கும் உரியவர்கள் இல்லை. ஆமா, நீங்க என்ன பாக்குறீங்கன்னா நீங்க என்ன பகவானா பார்க்கணும். நான் உங்ககிட்ட பேசணும், உங்களை பகவானா பேசணும். எல்லாம் அவர்கிட்ட வெளிப்பாடு தான். இது தத்துவ ரீதியா சொல்லல, ரொம்ப நிதர்சனமா சொல்றேன். ஒரு சின்ன செல்ஃப் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய முற்படுறோம், அதை சரி பண்ணிட்டாலே இந்த குற்றம் நடக்காது. அது சரி பண்ணி ஒரு சின்ன செல்ஃப் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே அவர் தான். அணுகுமுறையில தான் இது இருக்குது. ரொம்ப லிட்டில் செல்ஃப். இந்த நிறைய ஞானிகள் சொல்லுவாங்க இன்னர் செல்ஃப் சொல்லுவாங்க. பாடல் ஃபுல்லா நம்ம இவர் இருக்காரு, இந்த தாகூர், அவருடைய ஜெயந்தி போச்சு, தாகூர் ஜெயந்தி.
தாகூருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு சின்ன இடத்துல நம்ம ஒரு சுயம் விளங்குது. சுயம்னா நம்ம தான். நம்ம மனநிலையோ அது உள்ளோட சாட்சியோ, இந்த சாட்சி மட்டும்தான் நம்ம. அதுல சரி இல்லாததுனாலதான் இந்த கர்மமானது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆழக்குறி இருக்காது. அது ஒரு பொதுமான்மையா தான் கொண்டு போவோம். ஏன்னா நீங்க போன ஜென்மத்தை பண்ண கர்மான்றது போன ஜென்மத்துல நடந்தது இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மம் அனுபவிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பகவான் வந்து ஒரு இடத்த ஒடுகிறவர், எல்லா இடத்தையும் விரிந்து இருக்கிறவர், பறந்து இருக்கிறவர், முழுமையுமானவர். அதனாலதான் இந்த கருத்து நம்ம சொல்ல வரோம். தக்கவன் தகாதவன் என்று யாரும் இல்லை. மனநிலையை சரியா பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் மனநிலையை சரியா இருக்கிறது. நல்ல கல்வி, அதிகாரத்துல சொல்ற மாதிரி இந்த தேவையானதை படிச்சாலே போதும்னு தோணுது. இந்த அதிகப்படியா படிக்கிறதுனாலே, அதிகப்படியா தீட்டுறதுனாலே தான் இவ்வளவு தவறுகள் நடக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிதர்சனமா நியாயமா சொல்றது நடைமுறையில என்ன வேணுமோ அதுவே போதுமானது இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நிறைய தேடுறோம். தேடுதல், ஏஐ கண்டுபிடிக்கிறது, நீங்க டெக்னாலஜி வந்துனே போறது, எல்லாமே ரோபோட்டிக்ஸா மாற போறது, அதுல தப்பு இல்லை. வேலை சுமைகளை குறைக்கிறோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறோன்றது அடிப்படையில் இருந்தா தப்பு கிடையாது. அதை சொல்ல வரல. மகனோ காலத்தால் தாய் தனது மகனை துவேஷிக்கலாம், மகனோ தனது தந்தையை முரணாக நடத்தலாம். இந்த கோர சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறலாம். எந்த பொருளும் யாருக்கும் விதிக்கப்படவில்லை. கர்மவினை அவனுக்கு சிறிது காலம் சிலவற்றை வழங்குகிறது. பார்த்திபா, அவையெல்லாம் மாற்றம் பெறும். திண்ணம் என்பது எதுவும் இங்கில்லை. ஒன்றை நன்றாக உள்வாங்கு. ஆன்ம விடுதலைக்கான வாயில் உனது மனதில் தொடங்குகிறது. ஆகவே மனதின் மாயை கட்டமைப்பின் கதவுகளை திறந்துவிடு. மனசுலதான் நம்ம மாயை இருக்கு. நம்ம வேற, இறைவன் வேற, நம்ம ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இல்லாம நம்ம பெரிய ஆளு அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க பண்ண குற்றங்கள் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கும் கஷ்டம், உங்களால எல்லாருக்கும் கஷ்டம். நீங்க சில பேர் கர்மாவை பத்தி பேசி தவறு செஞ்சிருக்காங்க. தவறான புரிதல் அது, அவங்க மேல தப்பு இல்லை, அதுவும் ஒரு புரிதலுக்குரிய விஷயம் தான். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச தவறுனால இல்ல, களி முத்தி போச்சுன்னு தான் சொல்லணும். சிம்பிள் வேர்ட், களி முத்தி போச்சு. இந்த மாதிரி சீர்கேடு நடக்குது. அவன் உதவணும், அவன் தூக்கி வச்சு கொண்டாடி அவன் வாழை தூக்கி வச்சு கொண்டாடி தூக்கி இடுப்பு வச்சுக்கிறது இல்லை. உணவு இல்லாம ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், ஊனன் ஒருத்தர் இருக்கான்னா அவங்களாம் உதவணும். புரிஞ்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கவங்க உதவ மாட்டாங்க, அவங்களே ஒரு யாரும் உதவலாம் பாத்துக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு உதவுவாங்க. உதவ முடிஞ்சவங்க எல்லாருக்கும் வாழ்வது வேல் இறங்கி இந்த வேலையை செய்யணும். நம்ம செய்யறது இல்லை. அந்த கர்மப்ப அவர் செஞ்ச வினையால அவர் கண்ணு போல இந்த சமுதாய பாதிப்பு இல்லாம இருக்கா. அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு குற்றம் தண்டனை கொடுக்கறதால ஒன்றும் ஆகாது. எனக்கு தண்டனை எதுக்கு எதிரிடையா பேசுறோம்னா, தண்டனை வந்து பல்வேறு நாடுகள் பல முறையா பல்வேறு விதப்பட்ட குடும்ப நிலையில் கொடுத்தாலும் அபுதாபி நாடுகள் சொல்றேன், அந்த முகலாய நாடுகள்ல சொல்றேன், அவங்க எவ்வளவுதான் அவங்க வந்து தண்டனைகளை கொடுத்தாலும் இந்த தண்டனை இந்த குற்றம் சொல்றது. அப்பனா என்ன மனசுலதான் தப்பு இருக்குது. எவ்வளவு பொது தண்டனை கொடுத்தாலும் இவன் தப்பு செய்வான், எவ்வளவுதான் தூக்கப்பட்டாலும் வெட்டி போட்டாலும் அறுத்து போட்ட எதாவது அறுத்து போட்டாலும் இவன் தப்பு செய்யறான்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்போ அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம வந்து சட்டங்கள் வந்து எதிர்பார்க்கணும், வேற விதமா இதை நோக்கணும். தர்மம் அப்படின்றது, மதம்ன்றது கடவுள் கோட்பாடு. மதன்றதே நம்ம ரொம்ப அடுத்ததுதான், கடவுள் கோட்பாடு தான். கடவுள் அப்படின்னு சொல்லி அது கோட்பாடு, அதை சார்ந்து இருக்கணும். மதம்னு சொல்லும் போது அது வேற ஏதோ ஒரு ஜாதியை பத்தி பேசுற மாதிரி மாறிட்டு. அதான் நம்ம தெளிவான நோக்குல இருக்கணும். மனசோட பரிமாணங்கள் அதெல்லாம் திறந்துருன்றாரு. மாயை கட்டமைப்பு திறந்துருன்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வெற்றி அப்படின்றாரு. இது வெற்றி வந்து அர்ஜுனுக்கு மட்டும் வெற்றி இல்லை. இந்த இடத்துல வந்து அர்ஜுன் இம்ப்ளிஃபை பண்றதை விட மோஸ்ட்லி நம்மள பாருங்களேன். நம்மளை பார்த்தா நம்மள மனக்கதவை திறக்கிறது எப்படி? இப்போ நம்மளால முடிஞ்சதுன்றது, இப்ப என்னால முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு நான் போடுவேன். நான் சம்பாதிக்கவே இல்லைனாலும் என் செலவுல இருந்து அதை நான் பண்ண முடிஞ்சது 10 ரூபாய், அவ்வளவுதான். என்னால அவ்வளவுதான் முடியும். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணலாம். மிச்சபடி போட்டா அது என் பர்சன்டேஜ் கணக்கு வந்துடும். என் வருமானத்தை என்னுடைய வாழ்வியல்ல பர்சன்டேஜ் வரும். ஆனா
மனம் விற்கப்பட்டவங்க பாதிக்கப்படுறவரு அவர் தப்பு இல்லை, அப்ப களி முத்தி போயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது, இல்லாத இடங்களை தேடி கொடுக்குது. இது பார்த்தாதான் கொடுப்பது, தேடி போய் உதவலாம். அதே சமயத்துல கல்வி முக்கியம், அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம். கல்வித்துறையில இந்த தர்மமோ கடவுள் கோட்பாடுனோ கண்டிப்பா காலை வைக்கணும். யோக நுணுக்கங்கள் கத்துக்கணும், உடலை பத்தின மொழி கத்துக்கணும். நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். உடல் மொழி கத்துக்கணும், மனமொழி கத்துக்கணும், இறைமொழி கத்துக்கணும். இறைமொழின்னு இருக்கு, மனமொழின்னு இருக்கு, உடல் மொழின்னு இருக்கு. நான் பொருளை சொல்றேன், பேரை சொல்லல, அடைமொழி கொடுத்து சொல்றேன் தவிர நான் பொருளை தான் நல்லா சொல்றேன். உடல் மொழி, மனமொழி, இறைமொழி எல்லாமே இருக்குது. இறைமொழி வேற, மனமொழி வேற இல்ல. அப்படி பார்த்தா இது உடல் மொழி தனித்து இயங்காது. மனம் இல்லாம உடல் இயங்குமா, உடல் இயங்காம மனதில் இயங்குமா? ரெண்டுக்கும் ரெண்டு கட்டளையும் மாத்தி மாத்தி கொடுக்குற ஒண்ணு. இந்த நடத்தவரு இறைவன். அஞ்சாவது, ஆக்ட் செல்ஃப்லெஸ்லி, சுயநலமற்ற வாழ்க்கை அல்லது அணுகுமுறை. கர்மயோகம், கர்மயோகம்னு வச்சுங்க. இது கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேன், சொல்லிக்கிறேன். பாண்டு புத்ரா, பாண்டு புத்ரா அப்படின்றாரு. வினைக்கு வினை எதிர்வினை ஆகிறது, நல்வினைக்கு நல்வினை, நல்வினையில் சில தீவினை கலக்க தீவினையும் சில உண்டாகின்றது. நம்ம நல்லதே பண்ணாலும் தப்பு வரதான் செய்யும். அதனால எச்சரிக்கையோட இந்த தர்மத்தை நம்ம கையாளணும். ஜோதிடத்தில் சிறப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக நம்ம இந்த நல்வினையும் தீவினையும் பிரித்தாராய்ந்து அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு வினைக்கு வினை எப்படி எதிர்வினையா மாறுதுன்றதான் தெரிஞ்சுக்கிது. நீங்க ஜோதிடத்தை படிச்சு சிறப்பு எழுத, அப்ப அந்த காலத்துல இருந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். சிறப்பு எழுத வேண்டிய அவசியம், ஜோதிடத்தில் சிறப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நமது மரபு வழி என்பது நமது சிறந்த பண்பையே குறிக்கிறது. மரபுன்றது பண்பு குறிக்கிறது. அது தேகம், ரத்தம் அதெல்லாம் கிடையாது, நிறம்லாம் கிடையாது. அது மரபுன்றது சிறந்த பண்பை மட்டுமே குறிக்கிறது. ஜாதின்றது ஒரு கிடையவே கிடையாது. ஆனா உடலால, நிறங்களால நம்ம குணங்கள் சொல்லக்கூடாது, தப்பு, தவறான வார்த்தை. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்கிறதுனால அவங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்லுவோம், ஏத்துக்கலாம். அவங்க ரத்தத்துல இருந்து அவங்க ஏதோ பண்ணாங்கன்றதுலாம் அது பொய் பேச்சு. நீங்க பேச பொய்ன்னு சொல்லல, அது அர்த்தமற்ற பொய். அவன் வாழ்வாதாரம் அப்படி இருந்து அவன் தப்பு பண்றான்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். அவன் இந்த மரபை சேர்ந்த தப்பு பண்ண சொன்னா சாத்தியமே இல்லை. உலகத்துல இருக்கிற எத்தனையோ மரபு இருக்கு, நம்ம கிட்டே இவ்வளவு கேஸ்ட் இருக்கு. அது தனி கணக்கு போட்டு, தனி கர்மா போட்டு, தனி உலகத்தை வாழ்ந்துலாம் இருக்க முடியாது. ஒரு உலகம் தான், ரவுண்டு, உருண்டை. யாருக்கும் நிலம் சொந்தம் கிடையாது. ஒரு உருண்டை தனியா இருக்கு, அது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? நாடுகளா அந்தந்த பிரதேசத்துல பிறந்த முளைச்ச நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அந்தந்த பிரதேசன்றே நான் கெட்டவாதே நினைக்கிறேன். இது ஒரு உலகம், உருண்டை. இறைவன் ஒரே இறைவன், ஒரே உருண்டை. உருண்டையில் இருக்கிறது எது, உருண்டில் இருக்குது இது எங்க உங்களுக்கு இதுல எந்த உருண்டுலாம் வந்தது? நான் எந்த உருண்டை ஏன் என்னுடைய செல்வாக்கு கை வச்சாரோ, என்னுடைய பொருட்கள் கை வச்சாரோ நான் கஷ்டப்படுவோம் தான். ஆனா கொடுக்கக்கூடிய இந்த 10 ரூபாய் பிச்சை போறது என்னால முடியும். அந்த மாநிலம் இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் பிச்சை போறது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது அங்க யாராவது ஒரு உணவு வாங்கிட்டு வருது, ஏதாவது ஒரு விசேஷமா பண்றது, அதை பண்ணலாம். நமது மரபு வழி என்பது நமது சிறந்த பண்பையை குறிக்கிறது. இது பண்பு இச்சைக்கு உட்பட்டு கிரியைகள் செய்வதா? இல்ல. ஒரு இச்சை, ஒரு கிரியைகள்ன்றது பகவான் முடித்து செய்யணும். சுகபோகங்களா இருந்தாலும், அது எந்த சுகபோகம் இருந்தாலும் பகவானை முன்னெடுத்து செய்யணும். பகவான் சாட்சியா செய்யறதாக வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்குங்க. நீங்க அந்த மாதிரி பண்றதுதான் கிரியை. பகவானை சாட்சியா வச்சு திருமணம் பந்தமா இருக்கட்டும், அது அண்ணன் சகோதரிக்குள்ள ஒரு மனோபந்தமா இருக்கட்டும், இல்ல அது ஒரு நாட்டுக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், எல்லாமே இல்ல ஒரு பகைமையாக இருக்கட்டும். பகை கடிதல், ஒரு பகை போர் இன்னைக்கு, இந்த போருக்கும் நியாயமான கருத்து 2 பேருக்கும் இருக்கணும். அப்ப அது அந்த போரே வந்தாலும் அந்த போர் செயலற்று போயிடும். ஏதாவது ஒரு பக்கம் வீக் ஆகும், விட்டு போயிடுவாங்க. போர்லயும் ஒரு நியாயம் இருக்க வேணாமான்ற மாதிரி இருக்கு இல்லையா?
என்னதான் இருந்தாலும் இத்தனை பேர் சாவறாங்க, ஒரு நியாயம் இருக்க வேணாமாடா. சச்சினே சொல்லணும்னா சாரி. நாம் எச்சம் தழைத்தோங்க விளைவுகளை கண்டு ரசிப்பதா, இச்சைக்கு உட்பட்டு கிரியைகள் செய்வதா, நம்ம எச்சம் தழைத்தோங்க விளைவுகளை கண்டு ரசிப்பதா, நம்ம ஆளுங்க தான், நம்ம தலைவர் தான், நம்ம ராஜா தான், நம்ம கடவுள் தான், நம்ம ஜாதி தான், நம்ம கட்சி தான், இதெல்லாம் தழைத்தோங்க நம்ம நினைக்க கூடாது. எல்லாமே நடக்கணும், பொது இதெல்லாம் நல்லதுக்காக நடக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, நல்லதுக்காக நடக்கணும். நம்ம வந்து ரொம்ப ஆராயணும். முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய கட்சின்னும் போது நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய குரு, நம்மளுடைய இனம் அப்படிலாம் ரொம்ப யோசிச்சு அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போயிட்டா அது குறைஞ்சினே வரும். அந்த குறைதல் நீங்க மிக எடுத்துங்க, அது அப்புறம் நீங்க ஜெயிக்க நினைங்க. இல்லை, காணல் நீர் போன்ற இந்த மாய உலகில் தர்மத்தை ஸ்தாபிக்க இயன்றும் சத்தியத்தை அறிந்தும் கூட முன்பின் அறிந்திராத எளியோருக்கு நாம் ஏன் உதவ வேண்டும் என்று வினவுபவன் வல்லோனே ஆயினும் வறியவரிடமும் பிச்சை ஏற்பவனாவான். இதுல என்ன விளங்குதுன்னா, முன்னாடி பின்னாடி தெரியாதவங்களுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும், அது என் பணம் இது இப்படின்றவன் அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன். தெளிவா எளிமையா சொல்றான். ஒரு செயல் மற்றவர்களுக்காக நான் ஏன் செய்யணும், எனக்கு தெரியாதவன் நான் ஏன் மாட செய்யணும், எனக்கு தெரிஞ்சவன், என் இந்தியாக்காரன், என் தமிழ்நாட்டுக்காரன், என்ன மாதிரி இருக்கிற ஜாதிக்காரன் அவனுக்குதான் நான் உதவுவேன், மற்றவனை உதவ மாட்டேன்றது. அந்த அந்த இடத்துல அந்த பொருள் அவனுக்குரியது, எதிராளனுக்குரியது. நீங்க அதை இப்படி நினைச்சு தட்டி வைக்கிறதால அவன்கிட்ட நீங்க பிச்சை, அந்த பொருள் அவனுக்கு சார்ந்தது, முடிஞ்ச நீங்க முடியாம பண்றது அவன் சார்ந்த பொருளை நீங்க தட்டி கழிச்சு எடுத்து வந்து தடி சாப்பிட்ற மாதிரி. தெரியாதவன் உதவுறோம்னு உதவுறது இதான் விளக்கம். கண்டிப்பா சொல்ல இது ரொம்ப கஷ்டமா இல்லை உங்களுக்கு. எனக்கு யார தெரியுமோ, என் இனம் யாரோ, என் மதம் யாரோ, என் கட்சி யாரோ, என் நாடு யாரோ, என்னோட ஸ்டேட் யாரோ, என்னுடைய தெரு யாரோ, என் பக்கத்து வீட்டுக்காரன் யாரோ அவனுதான் நான் உதவுவேன். மற்றவன் எல்லாம் தெரியாதவன் நான் உதவ மாட்டேன். உண்மையுமே தேவைப்படுறவன், அந்த பொருள் அவனுக்கு தேவையா பிரபஞ்சம் அவன் விதிச்சிருக்கு, இறைவனை சொல்றேன் விதிச்சிருக்கு. நீ அந்த பொருளை நீ வச்சுன்னு இருக்க, அவன் தெரியாதுன்ற ஒரு கதை நீ வச்சுன்னு இருக்க. அப்ப எப்படி நியாயமாகும், எப்படி இறைவன் இறைவனுடைய இதாகும். பார்த்தா பூமியானது மனிதர் யாவருக்கும் சமமே. அப்படி இருக்க இந்த நிலங்கள் யாருக்கும் சொந்தமும் இல்லை, விளையும் விளைச்சலும் யாருக்கும் சொந்தமும் இல்லை. ஆயினும் நீர் பாய்ச்சும் பயிரை விதைத்தும் தனக்கென அறுவடை செய்கிறான். தனது உழைப்பு போக மிச்சத்தை தர்மமும் செய்து கிரியைகள் செய்யலாம். ஒன்றை உள்வாங்கு, தனது தலைக்கு மிஞ்சிய சேமிப்பு என்பது பிறர் பொருளை கவர்வது என்பதே உண்மை. அவற்றை எல்லாம் மனிதன் பிறர் சேவைக்கு ஈடுபடுத்துவது சுய ஒழுக்கம், பண்பு மற்றும் அதுவே மரபின் மகத்துவமும் ஆகும். இந்த மரபுன்னு சொல்றது என்ன சொல்றது, தலைக்கு மீறிய சேமிப்பு இருக்கும்போது அதை இன்னொருத்தரை கொடுத்துடணும். ஏன்னா அவனுக்கு அடி நிலையில அவனுக்கு அது தேவையா இருக்கு. இந்த படைப்பு கொடுக்கறது எல்லாரும் சமமா கொடுக்குது. ஆனா ஆரம்ப காலத்துல இருந்தே இது என் அரசாங்கம், இது என் நாடு, இதனுடைய வலிமைக்கு சாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நிலத்தை நம்ம சொந்தமா ஆக்கிக்கிறோம். இப்போ நிலத்தை சொந்தமா ஆக்கிக்கிறது இப்ப இந்த காலத்துக்கு அப்புறம், இது கிருஷ்ணகாக எழுதுறது, இந்த காலத்துல பண்ண முடியாது. இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு ரிசோர்ஸ் போல அவன் உணவு போடலாம், அந்த ரிசோர்ஸ் நம்ம அடக்கி வச்சிருக்கோம். ஒரு ஊழலுக்கு போடலாம் நம்ம அடக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஏழை நாடு இருந்தா அது மற்ற நாடுகள் அடக்கி இருக்கு. ஒரு 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 நாட்டுக்குள்ள ஸ்டேட், நம்ம ஸ்டேட் சரியில்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அடக்கி இருக்கு, இல்ல அடுத்த ஸ்டேட் அடக்கி இருக்கு. ஏதாவது ஒரு பலி வந்து கொடுக்கணும் முன்னேறினவங்க. எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் பசின்னு கேட்டு இருக்கும்போது தலைக்கு முடிஞ்ச சேமிப்பு வச்சுருக்கிறது அவனை திருடி சாப்பிட்ற மாதிரி அவனுடைய பொருள். அது மரபுன்றது இப்படிதான் இருக்கணும். ஏதோ ஒரு கேஸ்ட் சொல்லிட்டு அது உண்மையாக இனங்கள், நம்ம நிறங்கள், நம்மளுடைய உடல் மொழி அடையாளம் அறிவு கூட சில நேரங்கள்ல வந்து மதத்துடைய தொடர்போடு இயங்கும். ஆனா அந்த பண்புன்றது அப்படி கிடையாது, அதுதான் மரபு. அது வந்து எல்லாரையும் ஒன்னாதான் பார்க்கும். ஒரு உயிரினம், ஒரு உயிரினங்கள், ஒரே படைப்பு, ஒரே இறைவன்,
ஒரே எல்லாம் ஒன்றே. இது புரியும் நினைக்கிறேன். அது அடுத்து ரெகனைசிங் ட்ரூ செல்ஃப், ஆத்மனை உணர்தல். ஆத்ம வேற, மைண்ட் வேற, மனம் வேற, உள்ளம் வேற, இறைவன் வேற, பிரபஞ்ச பேராற்றல் வேற, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ரெகனைசிங் ட்ரூ செல்ஃப்னா இறைவனை உணர்தல், ஞான யோகம். ஞான யோகம் இது. அர்ஜுனா, ஆத்மன் ஒலிக்கதிர்களை போன்றவன், சூரியனோ ஆத்மனின் பிறப்பிடமான பிரம்மம் போன்றது ஆகும். எடுத்துக்காட்டு இதெல்லாம். அதாவது சூரியன் ஆத்மாவின் பிறப்பிடம், ஆத்மன்றவன் அது ஒலிக்கதிர்கள் மாதிரி. சூரியன் மறைஞ்சா ஆத்மா அழியுதா? இல்ல, மறைகிறது சூரியன், ஆத்மா அமைதியாக. பிறப்பு இறப்புன்றது இப்படிதான். சூரியன்ல இருந்து, சூரியன்றதான் இறைவன், நம்ம ஒலிக்கதிர்கள், நம்ம ஆத்மா, நம்ம உயிர்ன்றது, நம்ம உடல்ல எல்லாமே ஒலிக்கதிர்கள். இது திருப்பி சூரியனை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். நமக்கு அழிவுன்றதுதான் கிடையாது. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியும், கண்ணுக்கு தெரியாம சில நடக்கும். இப்போ கண்ணுக்கு தெரியாம சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். நமக்கு அழிவுன்றதே கிடையாது. ஒரு எக்ஸிஸ்ட் ஆனதுதான். அது அந்த எனர்ஜி எல்லாமே அளவு கிடையாது. ஒரு எனர்ஜி தான் எனர்ஜி வருது அர்த்தம் கிடையாது. இது வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு முழுமை இது. அவ்வளவுதான். இது அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியாது. மேல புரிஞ்சுக்க முடியாது. கண்டாவது விடுதலை, விண்டது கண்டது. நானும் செத்து பல பிறவி எடுத்ததுன்னா அதை பத்தி சொல்லலாம். அப்படி வாய்ப்பே கிடையாது. நானும் ஒரு இறைவனில் போயிட்டு ஒரு இறைவனா ஐக்கியமாயிடுவேன். நீங்களும் அதே தான் ஆவீங்க. ஆனா பார்வைய பழுதுபடுத்திக்காதீங்க. வாழும் வரைக்கும் சரி, கர்ம வினைகளை ஏற்படுத்தி பெரும் பாவத்தை சேர்த்து நீங்களும் வாழாம அடுத்தவனை வாழ விடாம சாவடிக்காதீங்க. இப்ப சொன்னா, அர்ஜுனா ஆத்ம அழிவென்பது எது? நீயும் நானும் காலத்தால் அழியாதவர்கள். அதான் சொல்றாரு. அவர் சொல்றது எப்படி எடுத்துக்கணும்னா, நீயும் நானும் காலத்தால் அழியாதவர்கள். நான் சொன்னதுதான். அவனுக்கு முடிவுன்றதே கிடையாது. நம்ம பல பரிமாணங்களையும் பல பரிணாமங்களையும் நிலையாக காண்பவர்கள். பரிமாணங்கள் வேற, பரிணாமங்கள் வேற. அது மாதிரி நம்ம பாக்குறவங்க. அது எப்படி விளக்க சொல்றது, அது புரிஞ்சுக்கூடிய, தமிழ் தெரிஞ்சவங்க புரியக்கூடிய. பரிமாணம்னா வேறு ஒரு டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வேறு ஒரு நிலைப்பாடுகள். இவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். வேற ஒரு பரிணாமம், வேற ஒரு மாற்ற நிலை. இது இவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியாது, இது புரிஞ்சுக்க முடியாது. இதால விளக்குறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு, சொல்றேன். கர்மா மூன்றாக பிரிக்கிறது. சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மான்றது பழைய வினை. அது அப்படியே எக்ஸாக்டா இருக்காது. நான் சொல்ற கான்செப்ட் வாங்க புரிஞ்சிடும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா மூணா பிரியுது. சஞ்சிதவ செஞ்ச கர்மான்னு வச்சுங்க. பிராரப்த கர்மா, பிராப்த கர்மா, பிராப்தம். ஒருத்தனுக்கு நடந்து கொண்டிருக்கும் வழியை குறிக்கிறது. அவன் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி வழியை குறிக்கிறது. மூணாவது ஆகாமிய கர்மா, நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியன்ற கர்மாவை குறிக்கிறது. இப்போ இந்த 3 வகையான கர்மாவையும் பிரிஞ்சு இல்லை. நம்ம செஞ்சது, நம்ம செய்ய போற ஆகாமிய கர்மா, நடுவில் இது பிராப்த கர்மா. நம்மளுக்கு நிறைய காலம் நடக்க வேண்டியவே நடந்துகிட்டு இருக்கோம். இது 3மே சேர்ந்ததுதான் கர்மா. செத்த உடனே வேற இடத்துக்கு போய் உடல் எடுத்துட்டோ, இல்ல செத்த உடனே இன்னொரு பிறப்பு கர்மா கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறது அதிசயமானவங்க. அவங்கலாம் அதிசயமானவங்க, ரொம்ப அதிசயமானவங்க, அற்புதர்கள். அப்படி கூட வச்சு இது பண்ணல. அவங்கலாம் ஒரு வித்தியாசம். மக்களுக்கு ஒரு அதுவே மூலத்தன்மையா இருக்கக்கூடாது. ஒரு விழிப்புணர்வு, பகவானுடைய செயல்பாட்டு ஒரு விழிப்புணர்வு. அது எதுக்கத்தாலும் கர்மாதான் காரணம் ஒரு சாக்கு சொல்றதா அதை அமைச்சுக்கிறாங்க. அங்கதான் தப்பு வருது. கர்மாதான் காரணம் சாக்கு சொல்லக்கூடாது. பிராரப்த கர்மா ஒண்ணு இருக்குதான், சஞ்சித கர்மா ஒண்ணு இருக்குதா, மூணுத்தையும் சேர்த்து இன்னும் 2 கர்மாவும் சேர்த்து சொல்றாரு கிருஷ்ணர். எனக்கு இப்போதைக்கு 3 போகுது. 3 சேர்த்து வர கர்மா தான். அதாவது இதை இன்னும் கொஞ்சம் புரியுது, அடுத்த பண்ணி போறோம், புரியும் பாருங்க. கர்மா என்றாலே காலம் தான். காலம் தான் கர்மா. கரெக்டா? காலம்னா என்ன, கர்மானா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். அதான் இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம்ன்றதுல ஒரு பெனாமினா, ஒரு நிகழ்வா நிகழ்த்திட்டு இருக்கு. ஒரே நேரத்துல நிகழ்வதெல்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஒரே காலத்துல நிகழ்கிறது. இதுக்குள்ளேயே அடப்பட்டு, இதுக்குள்ளேயே மீண்டு, இதுக்குள்ளே அடப்பட்டு பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இது வேறு பரிமாணம், வேறு பரிணாமம் கொண்ட விஷயம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் அது நிச்சயமா தீவிர சக்தி வெளியே வருது.
சாஸ்திரத்தை இப்படி இருக்கிறத வச்சு ஆராயும் போது அதுதான் இருக்குது அப்படின்னு புலப்படும். அதை வச்சுதான் சொல்றேன். கர்மா என்றாலே காலம்தான். காலம் எதிர்காலத்தோடும் ஐக்கியம் என்பதை மறவாதே. காலம் எதிர்காலத்தோடு ஐக்கியம் என்பதை மறவாதே. காலம் என்பது கர்மாதான். நீ எதிர்காலத்தில் செய்த வினை, நல்லா கவனிங்க, அப்படி சொல்ல தப்பாதீங்க, நல்லா கவனிங்க. நீ எதிர்காலத்தில் செய்த வினை உன்னை நிகழ்காலத்திலும் வந்து எய்தும், உங்ககிட்ட வந்து சேரும். அது எதிர்காலத்தை செஞ்ச வினை. இப்ப அந்த நிமிஷம் ஓம்குமார் ஓம் நான் நாளை செய்த கர்மாவுக்கும் முரண்பட்டவன். இறைவனை குறைச்சவரோட நாளைக்கு என்ன செய்வாரு இன்னைக்கே தெரிஞ்சா நீங்க நடக்குது. அதுக்காக பிறந்து அழிந்து அப்பா அம்மா பார்த்து சுமந்து எல்லாம் வர்றதுலாம் கிடையாது. அப்பா அம்மா பார்த்து நான் ஏன் சொல்லுவேன், மொத்த பேருமே சுமந்து பாவம் தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்த பணக்கார பணத்தை வச்சு நாயா போய் அலையிறான், ஏழை பணம் இல்லாம நாயா போய் அலையிறான், நிம்மதி வச்சு பணம் மட்டும் இல்லாம அலையிறான். அந்த மாதிரி சாதாரண விஷயம்தான். அதனால்தான் அவர் சொல்றாரு, அதுதான் விஷயம். எதிர்காலத்தில் செய்த வினை உன்னை நிகழ்காலத்தில் வந்து எய்தும். ஆகையால் பார்த்தா நீ இப்போதே உனது காரியத்தை கிரியைகளாக மாற்றினால் மதியால் விதியை வெல்லலாம். மதியையும் வெல்லலாம், மதியால் விதியையும் வெல்லலாம். இதுவே கிரியைகளின் அற்புதங்களாகும். பகவான் சங்கல்பம் செஞ்சுக்கின்னு எந்த காரியம் செஞ்சாலும் அப்படி செய்யுங்கன்றாரு. 7வது, அதான் விதியை வெல்ல முடியும். இப்ப இந்த நிமிஷமே நீ கர்மான்ற அந்த கடமைன்ற அந்த காரியம்ன்றத அந்த கிரியைன்றத செஞ்சு இந்த நிமிஷமே ஒரு பேச செஞ்சுனா ஆரம்பிச்சுனா நல்லது. உனக்கு வந்து அந்த நீ ஏற்கனவே நீங்க எதிர்காலம் செஞ்சதையும் மாற்ற முடியும். அதுதான் பேச்சுங்க, அதான் பேச்சே. அதான் எதிர்காலத்து கர்ம வினைனா செஞ்ச வினைக்கு அனுபவிச்சிருக்கிறது வருதா. இப்ப எதிர்காலத்தை நீ செஞ்ச வினைக்கு அனுபவிக்கிறியா, இப்ப நீ அதை மாத்திக்கிட்டு நல்லதே செய்ய ஆரம்பிக்கிறது உன் கையில இருக்குதா, நீ விதியை வெல்றியா அப்படின்றது வருத்தீங்க. சரண்டர் டு டிவைன் பவர், பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறது. 7ஆம் சீக்ரெட். கிருஷ்ணா வாசா, இது வந்து என்ன யோகம்னா பக்தி யோகம். இன்னொரு அடைமொழி விஸ்வரூப தரிசனம். முடிச்சிடுறேன், கடைசி பாயிண்ட். விஜயா பிரம்மமோ, விஜயானா அர்ஜுன். நிறைய பேர்ல ஒரு பேர், எவ்வளவு பேர் இருக்குது அர்ஜுன். கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனுக்கு எவ்வளவு பேர் இருக்குது. அவரும் பெரிய ஆள் தான். அவரு சிவன் கிட்ட இருந்து ஒரு பெரிய கதை, கடவுளான சிவன் கிட்ட ஆகும். வந்து இந்த இடத்துல வந்து கிருஷ்ணனுக்கு எதிரான கொஞ்சம் மேம்பட்ட கடவுள்னு சொல்லுவாங்க. பட் பொதுவா அவரு நம்ம எடுத்து கடவுள் அஸ்திரம் சொல்லுவாங்க. அவரே கடவுளே வந்து அவரு சண்டை போட்டு தோத்து பிரியமா கொடுத்தாரு. தோத்துனா பிரியப்பட்டு அவர் வெற்றியாளனை நிரூபிச்சு காட்டி என்ன அஸ்திரம் வந்து பாஸ்வாத அஸ்திரமோ சொல்லுவாங்க. அந்த அஸ்திரத்தை சிவபெருமானே வந்து தோத்து நீ வீரண்டான்னு சொல்லி என்ன கீழ்டான்னு சொல்லி இந்த அஸ்திரம் வச்சு கொடுத்தாரா கதை உண்டு. கதை வந்து நல்ல ஒழுக்கத்துக்காகவும் அழகுக்காகவும் ஒரு மெருகு வச்சு சொல்றேன். அது வந்து அதுக்கு கடைக்குள்ள சிறைப்படாதீங்க, பறங்க, விரிங்க மனசை, மாயை கட்டமைப்பு திறங்க. விஜயா பிரம்மமோ அது தன் சுயத்தை சூன்யத்திடம் ஸ்திதியில் லயித்து வைத்திருக்கிறது. சூன்யம் ஸ்திதி, ஸ்திதி சொல்றது இருப்பு நிலையை குறிக்கிறது, ஸ்திரத்தை குறிக்கிறது. இருக்கிறது எல்லாத்தையும் சூன்யத்திடம் லயித்து வைத்திருக்கிறது. பிரம்மமோ அது தன் சுயத்தை சூன்யத்திடம் ஸ்திதியில், அதாவது ஸ்திதியில் லயித்து வைத்திருக்கிறது. சூன்யத்திடம் தான் தன் இயல்பில் 3ஆக பிரிகிறது, செயல்படுகிறது. பிரியல, தன் இயல்பில் அது 3ஆக செயல்படுகிறது. செயல்படுவது என்னன்னா குணங்கள். எல்லாருக்கும் எல்லா குணங்கள்ன்ற மாதிரி இது ஒரு குணங்கள். இந்த 3 குணங்கள்ல பிரம்மம் கடவுள் விளங்குறாங்கன்னா இல்ல, அப்படி கிடையாது. இப்போ மனசு உள்ளம் நீங்க அறிவு உள்ளம் மனம் பிரிக்கிறீங்க, அந்த மாதிரிதான் இதுவும். ஒரு நம்ம ஒரு பரிபாஷையில ஒரு அடைமொழி வைத்து இறைவனை வந்து பிரிச்சு மூலக்குறா சொல்றோமே தவிர அவர் எல்லாம் ஒரே மங்களகாரி தான். முதல்ல நிர்குண பிரம்மம், அது வந்து நிர்குண பிரம்மம்னா நிர்குண பிரம்மம் அதை சொல்லிடுங்க. நான் நிறைய தத்துவங்கள்ல மண்டல இருந்தாலும் எது எங்க சொல்றதா எனக்கு தெரிய மாட்டேங்குது.
நிர்குண பிரம்மம் குணங்கள் எதற்கும் உரிமை எடுக்காமல் நிர்வாண கதியில் இருக்கிறது. அது சூரியத்தை மரத்தலை உருகத்தை செய்கிறது. அதாவது இந்த மூணு குணம் பிரம்மம் இருக்கு. ஒரு நிர்குண பிரம்மம், ஒரு பட்குண பிரம்மம், ஒன்னு சட்குண பிரம்மம். நிர்குண பிரம்மம்ன்றது குணங்கள் எதுவும் இல்லாத ஒடுக்குதல்ன்றது, மறைத்தல்ன்றது சிவபெருமான் வேலையை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அது கதை தான் அதெல்லாம். ஆனா நிர்குண பிரம்மன்றது நம்ம குணத்தை பத்தி பார்க்கணும். பட்குணன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் பஞ்சபூதங்களாகவும் அணுக்களாகவும் விளங்குறதுன்னு சொல்லுவாங்க. இது பரபிரமம். பட்குண பிரம்மன்றத பரபிரமம் சொல்லுவோம். இது விஷ்ணுவோட தொழில், காத்து தொழில் செய்வது. இதுவும் கதை தான். சர்க்குண பிரம்மம் அனைத்துமா ஓங்கி பொருந்தி சகுன பிரம்மமாக சிருஷ்டி செய்கிறது. சர்க்குணம்னா என்ன சொல்றது? எல்லாத்துலயும் பூத சரீரமாவே நம்ம பூத சரீரம் நம்மளுடைய இப்போ பர்குண பிரம்மம்னா எப்படி சொல்றது? பரபிரம்மம்னா எல்லா விதத்திலையும் அது உள்ளே வெளியில செயல்படு. என் மூலியமா உங்களுக்கு செயலாது பரபிரம்ம செயல்பாடு. நீங்களாவே முழு உடல் பொருள் ஆவி ஆத்மா ஏதாவது சொல்லுவீங்க, அது சர்க்குண செயல்பாடு. நீங்க தூங்கும்போது உங்களுடைய இதய துடிப்பு இதெல்லாம் பார்க்கறது, இதய துடிப்பு, உங்க மூச்சு சுவாசம் இதெல்லாம் நிர்குணத்துடைய செயல்பாடு வச்சுங்க. புரியுதா? நிர்குணம்னா ஏதுமற்று உங்க இறப்புக்கும் உங்களுடைய பிறப்புக்கும் நடு இருக்கிறதா நம்ம சொல்லப்படுற நிலைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டது. அது எந்த குணமும் கிடையாது. அதுக்காக அது குணம் விட்டது இல்லை, இந்த மாதிரி குணத்தை செய்யறது. பட்குண பிரம்மம்ன்றது எல்லா ஜீவராசியாகவும் அணுக்களாகவும் ரொம்ப பரபிரம்மம் பறந்து விரிந்து செயல்பாடுகளை செய்யறது. சத்குணம்ன்றது அத்தனையிலும் ஒரே ஒருமித்த சாட்சியாகவும் இது ஊடுருவியும் அது இயக்கத்துமாகும். மூன்றதை சொல்றேன், திருப்பி சொல்லிடுறேன், நல்லா தெளிவா கேட்டுங்க. நிர்குணன்றது எனக்கு திருப்பி வடிவமைக்க முடியல, மன்னிக்கணும். இதுல எனக்கு ஒரு தெளிவுக்கான இருக்கு. இதை யாராலையும் அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாது. சொல்லிட்டு திருப்பி மீண்டும் அதே கேள்வி நானே எழுப்பிக்கிறேன். பார்த்தா இவை யாவையும் யாமோக்கு சரி, இப்ப அப்புறம் அதுல இடத்துக்கு போறேன். நிர்குணம்னா நம்மள மீர்ந்த நிலைய பார்த்துக்கிறது. இறப்பு பிறப்புன்னு வச்சுங்க, அதாவது சிவ நிலைய. இப்போ பர்குண பிரம்மம்னா விஷ்ணு மாதிரி உட்புகுந்து செயலாக்கக்கூடியது. இப்ப நான் சொல்லி உங்களுக்கு ஞானம் ஏற்பட்டாலோ இல்ல உங்களால எனக்கு ஒரு வருவாய் ஏற்பட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்பட்டாலோ அது நிர்குணம்னு, அது அதான் பட்குண பிரம்மம், அதாவது பரபிரம்மம் வச்சுங்க. சத்குணம்னா சத்தியமே குணம்னு சொல்ல வரலைங்க. சத்குணம்னா சத்திய குணம்னு சொல்லலாம். பொங்கி பொருந்தி சகுன பிரம்மமாக சிருஷ்டி செய்கிறது. இது ஒரு உருவாக்கத்துல குறிக்குது. சத்குணம் சகலமும், அதான் சகலம், எதுவும் இல்லை எல்லாத்துக்குள்ளயும். அதுக்கப்புறம் சகலமும் சத்குணம். இதுக்கு மேல டீட்டெயில் விளக்க முடியாது. ஏன்னா இது மூணும் வேற வேற இல்லை, ஒரே ஆளுடைய 3 பிரிவு. சிவன் விஷ்ணு பிரம்மான் பிரிச்சு நம்ம சொல்ல பார்க்கிறோம். ஒண்ணு சிருஷ்டி செய்யுது இறப்புனாலே இறப்பு கண்ட்ரோல் ஆயிடுது, அவர்கிட்ட பிறப்பு கண்ட்ரோல் இருக்கும். சிருஷ்டின்னா என்ன சொல்றது? இந்த பொதுத்தன்மையில பாருங்க, ஜீவராசிகள் அணுக்கள் எல்லாமே ஒரு திட்டப்பட்ட செயல்பாடுக்குள்ள இருக்கு. இதுதான் சத்குணம். பிரம்மத்துடைய பிரம்மன்னா பரபிரம்மன். இந்த பிரம்மனை சொல்றேன், படைத்தல் பிரம்மனை சொல்றேன், அவரை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஒரு வகைப்பாட்டுகளை இது 3 பிரிக்கலாம். ஆனா இது 3 வெவ்வேறு இல்லை, 3 ஒண்ணுதான். பிரம்மம் அவளை சொன்னா போதும். பிரம்மம்னா என்னன்னா கடவுள். கடவுளை தான் இப்ப பிரம்மம் சொல்றோம். எதுக்கு வடிகள்லாம் இதை நான் சொன்னேன்னா, இதெல்லாம் மதத்துக்கு சாரமா இருக்கு. இந்த மாதிரியான பெயர்கள் தான் மதத்துக்கே சாரமா இருக்கு. இதுல தான் தெய்வங்கள் உருவாக்கிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பகவானாவே இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சு வருத்தம் தெரிவிக்கலாங்க. நீங்க உண்மையை புரிஞ்சுட்டு மனங்கிறது ரொம்ப கடவுப்பட்டிருக்கு. அதுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு. உண்மை தெரியாம இருக்கிறது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னும் அறியாம இன்னும் யாரையோ பேரை சொல்லிட்டு குரு பேரை சொல்லிட்டு இன்னும் உற்ற நம்ம பேரை சொல்லிட்டு வாழ்றது நம்ம தவிர்க்கணும். அவங்க எல்லாமும் அவரே தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு இறைவன் கிட்ட நம்ம சேகரிச்சுட்டு இருக்கணும். இவங்க மூலியமா
குரு மூலியம் எவ்வளவு அன்பு கொட்ட முடியுமோ குரு கொடுக்கணும். அது இறைவன் கொண்டு போகணும். அது ஞாபகம் இருக்கணும். இறைவன் இருக்கிறான் ஞாபகம் இருக்கணும். முழுசா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இங்க எதுவுமே இது பண்ணாம நம்ம ரொம்ப துச்சமா நினைச்சு நம்ம பண்ணக்கூடாது. பார்த்தா இவை யாவையும் யாமமுக்கு எமது சுயசங்கல்பத்தில் பிரம்மத்திற்கு சுயசாட்சிகள் கொடுத்து காட்டும் விஸ்வரூப தரிசனமாகும். இதெல்லாம் சொல்லிட்டு நீ தைரியமா செயல்படு, இங்க எதுவும் எப்படியும் இல்லை, பகவான் மட்டும்தான் நிலையா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தேன். என்னோட விஸ்வரூப தரிசனம், இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏன் விஸ்வரூப தரிசனம் சொல்றாங்கன்னா, இனி கிரியைகள் யாவையும் எனது சாட்சி குறித்து செய், விஜயா உள்வாங்கு, நான் பிரம்ம ரூபி. அது பிரம்மமே அந்த இடத்துல கிருஷ்ணா உபாசான்றது எங்க வருது? கிருஷ்ணா உபாசா நான் சொன்னதை சொல்றேன், உபாசனா பேசுகிறார். கிருஷ்ணா என்னவா இருக்கிறாருன்னா பிரம்மத்துக்கு உருவம் கொடுத்து இருக்கிறார். அவருடைய மெய்மையிலிருந்து அவர் நான் விளக்கல, பிரம்மத்துக்கு உருவம் கொடுத்தவரை அந்த கிருஷ்ணர் ஆராதிக்கப்படுறாரு விஜயனால, அர்ஜுனனால. இப்ப நம்ம என்ன அப்படி எடுத்துக்கிறோம்னா, நம்மளும் வந்து கிருஷ்ணரே எடுத்துக்கலாம். நம்ம பகவான், நம்ம யாரை வணங்குறோமோ அவங்க, நம்ம குரு, நம்ம தாய் தந்தையர் எல்லாரும் எப்படி எல்லாரையும் பிரம்ம ரூபி எடுத்து ரொம்ப சுலபம். தாய் தந்தை வரைக்கும் இறங்கியாச்சு. இன்னும் தாய் தந்தை நிறைய பேருக்கு தாய் தந்தை பகவான் சின்ன வயசுதான் தோணும். அவங்கதான் பெற்றாங்க, அவங்கதான் படைச்சாங்கலாம் தோணும். ஆனா வளர வளர அந்த தாய் தந்தையுடைய மகத்துவம், தாய் தந்தைனா நம்ம எவ்வளவு செஞ்சிருக்காங்க நன்றி கண்டா இருக்குமே தவிர படைப்பாரு. ஏன்னா அது உண்மை நம்மளுக்கு புரிய வந்துடும். அது தவறா சொல்லல, அந்த உண்மை புரிய வரும். படைத்தது இவங்க இல்லை, அது எங்க இருந்தோ இறைவன் தான் செய்யறது அந்த ஒரு அறிவு வரும். அது அந்த அறிவு வந்து உண்மைதான். அது தெரிந்து இல்லாத நிலைமையினால தவறு நடக்குது. அந்த அறிவு வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும் போது தவறு நடக்காது. சரி, ஓகே, 2 வீடியோவா போட்டாச்சு. இது 37 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 36.39. ஓகே, 37 ஆயிடுச்சு. 2 பாட்டில போட்டிருக்க பாருங்க. இதுல நான் ரொம்ப விளக்குனது காரணம், விளக்குறதா எதுவுமே இல்லை. இறைவன் இறைவன். அப்ப இதெல்லாம் என்ன, இந்த கர்மாலாம் என்ன, இந்த பிரம்மங்களை 3 நிலைகள், இந்த 3 தேவர்கள்லாம் என்ன, அதை பத்தி சும்மா ஒரு ஓவராலா பார்த்தோம். நம்மளுக்கு பகவான் இருக்காரு, முருகன் இருக்காரு. ரொம்ப சரி.